வெல்கம் டு அவர் சேனல் கிராமர் இன் ஹேண்ட்ஸ். கிராமர் இன் ஹேண்ட்ஸ் சேனலோட இந்த வீடியோவில் தமிழ் இலக்கணத்தில் இலக்கண குறிப்புக்கு கீழே வர முற்றுமை, எண்ணுமை, உம்மை தொகை இந்த 3 விதமான இலக்கணங்களை நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு முற்றுமை அப்படின்னா என்னென்னா, ஒரே ஒரு சொல் என்ற விகுதியை பெற்று முடிவது தான் முற்றுமை. ஒரே ஒரு சொல் தான் வரும். அந்த சொல்லின் முடிவில் அப்படிங்கிற ஒரு விகுதி வரணும். எடுத்துக்காட்டு மூவரும், இப்போ உம்மில் முடிஞ்சிருக்குது. ஐந்தும், தேனினும், தெருவார்க்கும், பொய்மையும், பொய்மையும் வாய்மையுடைத்து திருக்குறள் வருது இல்லையா, அப்போ பொய்மையும். அப்போ இதில் கொடுத்துருக்குற 5 சொற்கள்லையுமே இறுதியை அப்போ ஒரே ஒரு சொல் என்ற விகுதியை பெற்று முடிந்தால் அதை நம்ம என்ன சொல்கிறோம், முற்றுமைன்னு சொல்கிறோம். இதை எண்ணுமை எடுத்துக்கிட்டிங்கன்னா 2 அல்லது அதற்கு மேற்பட்ட சொற்கள் என்னும் இடைச்சொல்லை இடையிலும் முடிவிலும் பெற்று வருவது எண்ணுமை எனப்படும். அப்போ எண்ணுமையில் பார்த்திங்கன்னா 2 சொற்கள் வரணும். அந்த 2 சொற்களுமே அப்படிங்கிற விகுதியை பெற்று வரணும். எடுத்துக்காட்டு எண்ணும் எழுத்தும். அப்போ எண்ணும் எழுத்தும் 2 சொற்கள். எண்ணும் உம்முல முடிஞ்சிருக்குது, எழுத்தும் உம்முல முடிஞ்சிருக்கு. சீரும் சிறப்பும், அறிவும் புகழும், காடனும் கபிலனும். அப்போ 2 சொற்கள் அடுத்தடுத்து 2 சொற்களுமே என்ற விகுதியை பெற்று வருவது எண்ணுமைன்னு சொல்லி பேர். அடுத்ததாக உம்மை தொகை பார்க்குறோம். என்ற இடைச்சொல் மறைந்து வருவது உம்மை தொகை. இதில் 2 சொற்கள் இருக்கும், அதில் இருக்காது. அதை விரித்து சொல்லும் பொழுது வரும். எடுத்துக்காட்டு பார்த்திங்கன்னா, தாய் செய்ன்னு சொல்லும்போது தாயும் செய்யும். உற்றார் உறவினர், உற்றார் உறவினர் அப்படின்னு சொல்லும்போது உற்றாரும் உறவினரும். மேடு பள்ளம், மேடும் பள்ளமும் சொல்கிறோம். அப்போ உங்களுக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா, 3க்கு வித்தியாசம் சிம்பிளாக. முற்றுமை ஒரே ஒரு சொல் உம்மில் முடியும். எண்ணுமைன்னு சொல்லும்போது 2 சொற்கள் என்ற விகுதியை பெற்று ஓப்பனாக வெளிப்படையாக பெற்று வரும். இதே உம்மை தொகையில் என்ற விகுதி அல்லது இடைச்சொல்லானது மறைந்து வரும். நன்றி.